ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மலையாள திரைத்துறையில் நடிகர்கள், இயக்குனர்கள் மீது அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனையடுத்து முன்னணி நடிகர்களான ஜெயசூர்யா, சித்திக் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய நடிகை ராதிகா சரத்குமார், மலையாளத்தில் தான் ஒரு படத்தில் நடித்த போது மலையாள நடிகர்கள் சிலர் ஏதோ வீடியோவை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்துவிட்டு கடந்து சென்று விட்டேன். பிறகு அது குறித்து விசாரித்த போதுதான் அவர்கள் கேரவனில் ரகசியமாக கேமரா வைத்து நடிகைகள் உடை மாற்றுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பது தனக்கு தெரிந்தது என்று நடிகை ராதிகா பரபரப்பை கிளப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கேரள அரசின் சிறப்பு குழு ஒன்று நடிகை ராதிகா சரத்குமாரிடம் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து பேசிய பிரபல மலையாள நடிகையும் டப்பிங் ஆர்டிஸ்டுமான பாக்யலட்சுமி, ராதிகா மிகவும் பிரபலமானவர், நடந்ததை ஏன் அப்போது போலீசிடம் தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இதை நடிகை ராதிகா மறைத்து வைத்ததும் குற்றம்தானே என நடிகை பாக்யலட்சுமி சாடி உள்ளார். சார், இப்ப ராதிகா சொன்ன இந்த விஷயம், ஓகே மேடம், அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கேரவன்ல இந்த மாதிரி பொம்பளைங்க, அதாவது ஆர்டிஸ்டுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத கொஞ்சம் பேரு வீடியோ எடுத்து பாத்துட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. சரி மேடம். பார்த்துட்டு அவங்கள கொஞ்சம் மிரட்டி பேசினாங்க. மிரட்டி பேசிட்டு இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போயிட்டாங்க. சரி மேடம். ராதிகா சரத்குமார்ங்கிறவங்க யாருங்க? அவங்க ரொம்ப அரசியல் ரீதியாகவும் இல்ல தொழில் ரீதியாகவும் பினான்சியல் ரீதியாகவும் அவங்க ரொம்ப மேல இருக்கிற ஒரு பர்சன் இண்டஸ்ட்ரியில, இல்லையா? ரகசியமா போலீஸ் கிட்ட சொல்லி இருக்கலாமே, சார் இந்த மாதிரி இங்க ஒரு கிரைம், ஏன்னா இந்த கிரைம் பண்றது மாதிரியே மற்றொரு கிரைம் தானே அது மூடி வைக்கிறதும். கண்டிப்பா மேடம். அப்படின்னா அவங்க மூடி தானே இது வச்சாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? மல்லாக்கா படிச்சுட்டு துப்புனா நம்ம மேலதான், அதனால இப்போ தானே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மேடம், இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நடிகை ராதிகாவை அவங்கள விசாரிக்க நம்ம கேரளால சிறப்பு குழுன்னு அமைச்சிருக்காங்களா, அதை விசாரிக்கணும்னு வச்சிருக்காங்க, விசாரிக்கணும்னு திட்டமிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த விசாரணை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. இப்போ இது ஏதோ வருஷம் நடந்த ஒரு விஷயம். அத பத்தி இனி விசாரிச்சு அவங்க கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கா? விசாரிச்சு கேஸ் ஆக்கணும்னா எவிடன்ஸ் வேணும் இல்லையா? கண்டிப்பா மேடம். எவிடன்ஸ் இல்லாம, தெளிவு இல்லாம எப்படி சார் இது கேஸ் ஆக்க முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா மேடம். இது அந்த நிமிஷமே ரிப்போர்ட் பண்ணி இருந்தா ரகசியமா அவங்களுக்கு போன் பண்ணி சார் போலீஸ் கிட்ட கூப்பிட்டு, ஏன்னா பொம்பளைங்க விஷயத்துல நம்மளுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா நம்ம என்ன பண்ணி இருக்கணும்? ஒரு பொறுப்பாளரா, இந்த சமூகத்துல ஒரு பொறுப்புள்ள వ్యక్తిயா அவங்க போலீஸ் கிட்ட ரகசியம் இந்த மாதிரி இங்க இது நடந்துட்டு இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி புடிச்சு கொடுத்துருக்கணும். அது பயம் வந்திருக்கும் இண்டஸ்ட்ரியில. ஓ, இந்த மாதிரி பண்ணனா இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு அது பயம் வந்திருக்கும் இல்ல? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. எந்த பிலிம்ல நடந்தது, எந்த இடத்துல நடந்தது, எந்த லொகேஷன், எந்த சினிமா, இதெல்லாம் அவங்க சொல்லணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா மேடம். இப்படி எல்லாம் நடந்தது அப்படிங்கிற கோபத்தை விட பெரிய கோபம் இவ்வளவு வருஷமா இதெல்லாம் மூடி வச்சாங்களேங்கிறது தான் என்னோட கோபம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.